அனைவருக்கும் வணக்கம். அதிமுகலேருந்து மேலும் 5 எம்எல்ஏக்கள் இணைய போகிறாங்க தமிழக வெற்றி கழகத்தில். அது யார் என்ன ஏதுன்றதை வீடியோக்குள்ளே சொல்ல போகிறேன். நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமையான அன்று மேட்டூர் அணையை திறக்கிறதுக்காக போகிறாரு. இதுக்கு பின்னாடி இருக்கிற மிகப்பெரிய ஒரு சம்பவம், அதை பற்றி பேச போகிறோம். கரப்பாம்பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளே சில நடமாட்டம் ஆரம்பிச்சிருக்கு. அது முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கு. அது என்ன ஏது அப்படின்றதையும் வீடியோக்குள்ளே சொல்ல போகிறேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய லைக்கை கொடுத்துருங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லிட்டு கமெண்ட்டை தள்ளும்போது ஹைப்புன்னு ஒன்று வரும், அதையும் கொடுத்துருங்க. ரைட், இப்போ வீடியோக்குள்ளே போவோம். அவனுக்கு சின்ன வயசுல இருந்தே உன் நாற்காலி மேல ஒரு கண் இருக்கு. அவன் வருவான், அதுல உட்காருவான். இப்போ பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் இன்னைக்கு அரசியலுக்கு வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவில் திருவண்ணாமலையில் அவருடைய அந்த ஓம் படத்தில் வந்து ரசிகர்களை நம்ம முதலமைச்சர் எப்படிலாம் சந்திப்பார், ஒரு இடத்துக்கு போகும்போது அப்படியே கார் மேலெல்லாம் ஏறி நின்று அந்த மாதிரிலாம் பண்ணி பல்ப்லாம் வாங்கியிருக்கிறாப்புல. இதெல்லாம் விட அவங்களுடைய முதல் மாநில மாநாடு வந்து போட போகிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சுவார்த்தை போச்சு. அந்த பேச்சுவார்த்தை வந்து கொஞ்சம் போயிட்டு இருக்கையில அமைதியாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று ஆர்எஸ்எஸ் உடைய மாநில தலைவரை சந்திச்சிருக்கிறாப்புல தனுஷ் அவர்கள். ரைட்டு, இது எதை நோக்கி பயணிக்குது அப்படின்னு பார்க்கும்போது எப்படியும் சங்கி அரசியலை கையில் எடுத்துகிட்டு தான் வரப்போகிறாங்க. ரஜினிகாந்த் இருக்கும்போது தனுஷ்க்கு என்ன கவலை அப்படின்ற மாதிரியும், இப்போ வேற ரஜினிகாந்த் வேற வழி இல்லை, ஆளுநர் ஆக போகிறாருன்ற வேற ஒரு பக்கம் பிஜேபி வந்து உசுப்பேத்திக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம வந்து இந்த அரசியலை கடந்து வந்துக்கிட்டு இருக்கோம், காதில் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். இதனால அப்படி என்ன ஆணையை பிடிங்கிற போகிறாரு தனுஷ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ அவர் வந்து வரப்போகிறது இடைத்தேர்தலுக்கோ உள்ளாட்சி தேர்தலுக்கோ கிடையாது. 2029 வரப்போகிற மாபெரும் அந்த பிரதமர் எலெக்ஷன், அது ஒரு பக்கம் இருக்கிறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழக ஆட்சியை 3 வருடத்தில் முடிச்சு விடுறதுக்கு பேக்ரவுண்டில் பல வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா கொளத்தூரில் ஸ்டாலின் அவர்களுடைய வெற்றியை மீண்டும் அறிவிக்கணும்னு சொல்லி ஒரு பஞ்சாயத்து, இந்த வழக்கை வேற உயர்நீதிமன்றம் கையில் எடுத்து வச்சுருக்காங்க. அப்போ என்ன நடக்க போகுது, அது எப்படி ஒருத்தர் ஜெயிச்சு ஒருத்தர் எம்எல்ஏவாக இருக்கும்போது மிஷின் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணி இது வந்து இப்படி எப்படி சாத்தியமாகும்? அப்போ இதுக்கெல்லாம் பின்னாடி யார் தூண்டுதலாக இருக்கா அப்படின்னு கேட்கும்போது பின்னாடி நடக்கிற மிகப்பெரிய ஒரு கூட்டு சதி அப்படின்னு தான் சொல்லணும். இதை பற்றி உங்கள் கருத்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து கரப்பாம்பூச்சிக்கும் வந்தே ஆகணும். நேற்று நான் தெளிவாகவே சொல்லியிருப்பேன், தமிழ்நாட்டில் கரப்பாம்பூச்சியோட பாச்சா பழிக்காது. டெல்லியில் வந்து மாணவர்கள் வந்து கரப்பாம்பூச்சி நம்மளுடைய போராட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க, நமக்காக நீட்டுக்கு போராடுறாங்கன்னு சொன்னதெல்லாம் அனைத்தும் போய் முழுக்க முழுக்க காங்கிரஸின் தூண்டுதலின் பேரில் பிஜேபியை எதிர்த்து நடந்தது தான் இந்த கரப்பான்பூச்சி. இதுக்காக யூஎஸ்லாம் இருந்து பணம் வந்திருக்குன்னா சொன்னாங்க. ஆனால் காங்கிரஸ் இந்தியாவிலேருந்தே கூட்டு சதியில் வேலை பார்த்துருக்கு. இதை தாண்டி தமிழ்நாட்டுக்குள்ளே அவங்க வர்றதுக்கான முதல் அத்தியாயம் போடப்பட்டு விட்டது. ஸ்டாலின் நாங்கள் சூப்பர் சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு அபிஜித் தீப்கே அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு யாருங்க இந்த இந்தியாவில் ரொம்ப முதல்வராக இருக்கிறதுல பிடிக்கும், நம்ம இந்தியாவில் யார் கரெக்டான முதல்வராக இருக்காருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு ஸ்டாலின் முதல்வராக இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்குங்கன்னு சொல்லி சம்மந்தமே இல்லாமல் வாலண்டியராக வண்டியில் ஏறி இருக்காரு. இப்போ காலையிலேருந்து நான் ஒரு 4-5 வீடியோ பார்த்துட்டேன். பூரா பேரும் நம்மளுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் கரப்பாம்பூச்சியை போட்டு பொழந்துட்டு இருக்காங்க. விர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு தனிப்பட்ட முறையில் கோரிக்கை வைக்கிறது டிவிகே வாரியர்ஸ் என்ன அப்படின்னா, ஏதாவது கரப்பாம்பூச்சின்னு போட தூக்கி யாராவது நின்றாங்கன்னா உடனே ஹிட் அடிச்சிருங்க அப்படின்றது தான். ஏன்னா கரப்பாம்பூச்சியை தமிழகத்தில் வளர விடக்கூடாது, வளர விட முடியாது. அணில் குஞ்சு பூரா கரப்பாம்பூச்சியை கொன்றும், இது எல்லாமே தெரியும். ஏன்னா நாங்கள்லாம் வந்து மிகப்பெரிய அணில் குஞ்சுகள், எங்ககிட்ட வந்து கரப்பாம்பூச்சி நிற்க முடியாது அப்படின்னு நான் நிறைய இடத்துல பதிவு பண்ணியிருக்கேன். அங்கே பழிச்ச மாதிரி இங்கே உங்கள் பாச்சா பழிக்காது. முழுக்க முழுக்க சிஎம் விஜய் அவர்களை எங்களை தாண்டி தான் நீ தொட்டாங்கணும் அப்படின்ட்டு நிறையா பேர் வீடியோ போட்டிருக்கீங்க. உண்மையிலே வந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். அப்பாடி நானே இதைத்தான் சொல்கிறேன், எங்கள் அண்ணனை நீ தொடணும்னா கரப்பாம்பூச்சி எங்களை தாண்டி தான் நீ போயாகணும். அதனால் அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு ஸ்டாலினை நம்பி நீ தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து நாசமாக போயிடாத அப்படின்றது தான் என்னுடைய ஒரு கோரிக்கை. வடநாட்டு பக்கமே உன் வேலையை கட்டிட்டு போயிட்டேன்னா உனக்கு நல்லது. ரைட்டு, இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா பிஆர்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஆர்எஸ்எஸ் இருக்குது, அதே போல் பிஆர்எஸ்னு ஒரு கட்சி இருக்குது. சமாஜ்வாடி, அரவிந்த் கெஜ்ரிவால், திரிணாமுல் காங்கிரஸ், மம்தா பானர்ஜியோடைய மேற்கு வங்கத்தோடைய இருக்கிற கட்சி, இதெல்லாம் சேர்ந்து இங்கே திமுக, இதெல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியை எதிர்க்கிறதுக்காக மிகப்பெரிய அளவில் ஒரு பக்கம் பிஜேபியோட அண்டர் கிரவுண்டில் டீலிங் போட கனிமொழி எவ்வளவோ முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் ஸ்டாலின் அவர்களுடைய கணக்குன்னு பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி. நம்ம தான் சிஜேபியை கையில் வச்சுருக்கோம்ல, நம்மளுடைய அந்த ஒரு மிகப்பெரிய மாணவர் அணி, இளைஞர் அணி நம்ம கூட இருக்காங்க. பத்தாக்குறைக்கு தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் நம்ம கூட இருக்குது. இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த கம்யூனிஸ்ட்டும் நமக்காக வரும். மாணவர் அணி பூரா வந்துருவாங்க. இளைஞர்கள் நம்ம கூட இருக்கும்போது நமக்கு என்ன கவலை, நான் தானே அடுத்த பிரதமர்னு சொல்லிட்டு கங்கடம் கட்டிக்கிட்டு இருக்கிறாப்புல சரத்பவார் அப்படின்ற நிறைய பேர். இந்த மாதிரி அந்த வடநாட்டுக்காரங்களாம் நிறைய பேர் வர்றாங்க. இது நம்மளுக்கு தமிழ்நாட்டு அரசியலை தாண்டி பார்க்கும்போது குப்பையை விட பயங்கரமாக நாத்தடிக்குது. அதனால் நம்ம அதுக்குள்ளே போகக்கூடாது. ஏன்னா அரசியலுக்காக இவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படின்றது இன்னைக்கு தெரியுது. இது ஒரு பக்கம் இருக்க 29 எப்படினாலும் ஒரே நாடு ஒரே தேர்தலை நடத்தி ஆகணும்
ஆகணும்னு மோடி ஒரு பக்கம் கங்கணம் கட்டிட்டு இருக்கிறாப்ல. அப்படி இருக்கும்போது ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தா எல்லா தேர்தலையும் எல்லா மாநிலத்திலையும் இருக்கிற முதலமைச்சர்களை முதல்ல கலைச்சாகணும். அப்ப ஒரே தேர்தல் வரும்போது அங்கேயும் தேர்தல் வரும், நம்ம ஊர்லயும் தேர்தல் வரும். அப்ப யாரு முதல்வரா இருப்பாங்க அப்படின்றது 29ல முடிவு பண்ணும். இதுதான் வந்து பிரதமர் மோடி அவர்களுடைய ஒரு கணக்கு. பிரதமருக்கும் தேர்தல் நடக்க போகுது, முதலமைச்சர்களுக்கும் தேர்தல் நடக்க போகுது. இதில் எப்படிலாம் குல்மாலிங்ஸ் வேலை பார்ப்போம், இவிஎம் மிஷினில் என்னென்ன பண்ணுவோன்றது அவங்களுடைய வேலை. அதனால் நம்ம அதுக்குள்ளே போகக்கூடாது, அது நம்ம நடக்கிறதுக்கு விட மாட்டோம். அப்புறம் மக்கள் சத்தினா சும்மாவா அப்படின்ட்டு போயிடும். இன்றைக்கி அதெல்லாம் தாண்டி முக்கியமாக என்னதான் நடக்க போகுது டெல்லி அரசியலும் தமிழக அரசியலும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னால் அதிமுகலேருந்து மேலும் 5 பேர் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போகிறாங்க. சபாநாயகருடைய கதவை தட்டி சொல்லிட்டாங்க அப்படின்றது தான் வந்து முக்கிய விஷயமே. என்னன்னா தலைமைச் செயலகத்திலேருந்து வர்ற சில கருத்துக்களின்படி செங்கோட்டையன் அவர்கள் சட்டசபையில் உண்மையை போட்டு உடச்சிருப்பாரு. மேலும் 10 எம்எல்ஏக்கள் டிவிக்கு வர்றதா இருக்காங்கன்னு. அதில் முதற்கட்டமாக 5 எம்எல்ஏக்கள் வர்றதா இருக்காங்க. அது வந்து செப்டம்பர் 8ஆம் தேதியோடைய சட்டசபை முடிஞ்ச நாள் அன்னைக்கே போயிட்டு ராஜினாமா லெட்டரை சபாநாயகர்கிட்ட கொடுத்துட்டு முறைப்படி இணைப்பு விழா டிவிக்கில் நடக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து காதுபட வந்திருக்கு. அது யார் என்ன ஏது அப்படின்றத இப்போ வரைக்கும் சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க. எடப்பாடிக்கு மீண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு மண்டையடி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி அதிமுக கரைஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்படி ஒரு வகையில் மேலும் கரைகிறதுக்கு 5 எம்எல்ஏக்கள் ரெடி. இதனால தான் பார்த்தீங்கன்னா நேற்று கூட அமமுகவுடைய டிடிவி தினகரன் ஆளுநரை போய் சந்திச்சிருப்பாரு. இந்த விஷயத்தை குதிரைப்பேர நடக்குதுங்கய்யா, ஏன்னா எதுன்னு கவனிங்கய்யான்னு சொல்லும்போது நம்மளுடைய அந்த சம்மந்தப்பட்ட அரசியல்வாதிகள் இன்னும் வந்து டிவி கேஸில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் லெட்ரு மூலியமா, ஐயா நீங்கள் கூவத்தூரில் இருக்கும்போது நிறைய விஷயம் நடந்துச்சுங்க, நீங்கள் வந்து இங்கே இல்லாமல் போயிட்டீங்க, நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஃபன்னாக இருந்திருக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு பதில் லெட்டரெல்லாம் கொடுத்து அரசியலே வந்து இன்னைக்கு காமெடியாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி விஷயம்லாம் நடந்திருக்கு. சரி, இதெல்லாம் தாண்டி நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் மேட்டூருக்கு போகிறாரு வெள்ளிக்கிழமை. இன்னும் கூட தேதி முடிவாகலை, வெள்ளியா சனியா ஞாயிறா அப்படின்றது. விவசாயிகள் காவிரி டெல்டாவுடைய விவசாயிகளுக்காக நீர் அந்த தண்ணிக்காக திறக்கிறதுக்கு நம்மளுடைய முதல்வர் அவர்கள் அந்த அலகுகளை திறந்து வைக்கிறார். அதுக்கான ஆய்வுகள்லாம் வேற நடந்திருக்கு. ஏற்கனவே நீர்வளத்துறை அமைச்சர் புசி ஆனந்த் அவர்கள் சட்டசபையில் சொல்லியிருப்பாங்க. அதனால பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் அவர்கள் முதல் முறையாக மேட்டூர் அணையை திறந்து வைக்கிற அந்த ஒரு நல்ல நாள் அப்படின்றது இப்போ 2 நாளில் சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு என்ன ஏது அப்படின்றத டீட்டெயில்டாக வீடியோவில் சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக சொல்லணும், இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய செயற்குழு நடந்துச்சு. அதில் இன்னும் யார் யாருக்கு என்னென்ன பதவி வழங்கியிருக்காங்கன்னு தெரியல. அதில் முக்கியமான பொறுப்புன்னு பார்த்தீங்கன்னா கருணாநிதியோட வாரிசுக்கா அல்லது ஸ்டாலினோட வாரிசுக்கான்றது தான். கருணாநிதியோட வாரிசு அப்படின்னும் போது ஆல்ரெடி ஸ்டாலினை நான் சொல்லலை, ஏன்னா அவர் வந்து இப்போ செயல் தலைவராக இருக்காப்புல. இன்னும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கனிமொழிக்கும் உதயநிதிக்கும் தான் பஞ்சாயத்தே வெடிக்குது அப்படின்றது தான் வந்து இன்னைக்கு பஞ்சாயத்தே. சபரீசன் வந்து முழுக்க சப்போர்ட் உதயநிதிக்கு, ஆனால் கனிமொழி அவர்கள் கூட யாருமே இல்லை அப்படின்றதும், கனிமொழி அவர்கள் கருணாநிதி அவர்களுடைய மகளாக இருந்தும் என்னுடைய பதவி இங்கெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது, அப்போ என்னை ரொம்பவே ஒதுக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து, ஏன்னா பாஜகக்குள்ளே இழுக்கிறதே வந்து கனிமொழி தான் அப்படின்றதெல்லாம் வந்து நிறையா சொல்லிட்டு இருக்காங்க. சொல்ல முடியல அக்கா வந்து எங்கே போய் எங்கே உட்கார போகிறாங்க அப்படின்றதும். ஏன்னா வெறும் எம்பியாக மட்டுமே கடைசி வரைக்கும் தொடர்ந்து காலத்தை தள்ளணுமா அப்படின்றது கருணாநிதி வாரிசான கனிமொழி அக்காவுடைய ஒரு விஷயமா இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆவணி மாதம் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நெடுக கல்யாணம். ஆவணி வந்தாலே சின்ராசை கையில் பிடிக்க முடியலன்ற மாதிரி திமுக வந்து ஒவ்வொரு கல்யாணமாக போய் ஒப்பாரியாக வைக்கிது. திமுக நபர்கள் இதனாலேயே பார்த்தீங்கன்னா கல்யாணத்தை காது வச்ச மாதிரி முடிக்கிறாங்களாம். எப்பாடி இவங்களுக்கு வேற போய் சொன்னோம்னா பெரிய ஸ்கொயர் போட்டு பெரிய பேப்பர் எடுத்துகிட்டு வேற வந்துடுறாங்க, பாட்டா பாடுறாங்க, சட்டசபைன்னு நினச்சி வேற மைக்கை பிடிச்சாங்கன்னா விடிய பேசுகிறாங்க, சாப்பாடு கூட சாப்பிட முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இனிமேலாவது நல்லபடியாக போய் கல்யாணத்தில் சோறை மட்டும் சாப்பிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து நம்ம நிறையா வீடியோவில் அடுத்தடுத்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.